கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 7:12, ரோமன்ஸ் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. என்ன ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லிக் கொடுக்கிறாரு பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமா. என்ன இந்த பிரமாணம் யார்கிட்ட வந்தது? தேவன்கிட்ட வந்தது. ஒரு மனுஷனை ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தில் பாவம் கிடையாது, நியாயப்பிரமாணத்தில் குறையும் கிடையாது. இது எதற்காக? ஒரு பரிசுத்த தேவன் என்பதை காட்டுவதற்காக. இங்கே சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது, சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குகிறதாய் இருக்கிறது. அப்போ சொல்லும்போதுங்க என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பிரமாணம் என்ன? பரிசுத்தமானது. இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய குணாதிசயம், கர்த்தருடைய நேச்சர், அவர் எப்படி பரிசுத்த தேவன் என்பதை காட்டக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அது என்ன? நீதியாய் இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் சரியான முறையில் சமமாக அது ஒரு நீதியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரல்ல, நன்மையாய் இருக்கிறது. என்ன? ஒரு சக மனிதர்கள் நல்லபடியாய் வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அது இருக்கிறது. அதனால தான் அந்த பிரமாணங்களில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் அந்த பிரமாணம் எதை காட்டுகிறது? நாம் பாவி என்பதை காட்டக்கூடியதாக, பாவத்தை காட்டக்கூடியதாக. ரோமர் 3:20 பார்க்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ என்ன? பாவம் நியாயப்பிரமாணத்தை வரும்போது, அப்போ நியாயப்பிரமாணம் என்ன காட்டுகிறது? இது ஒரு பரிசுத்தமுள்ள நியாயப்பிரமாணம். நான் எப்படி பரிசுத்தம் இல்லாதவனாய் இருக்கிறேன், எப்படி பரிசுத்தத்தை நாட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மலை பிரசங்கம் மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, எதற்கு? நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். அப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த பிரமாணம் எப்படி ஒரு நன்மையானதை திரிச்சு ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி அவனை பாவத்தில் கொண்டு போய் வஞ்சித்து தள்ளுதோ, ஆனால் என்ன பண்ணுது? அதே சமயத்தில் அது என்ன வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அதனால தான் தீமோத்தேயுவிலும் 1 தீமோத்தேயு 1:8 சொல்லும்போது, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அளவுகோல், ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம கனப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. அது கர்த்தரிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. அது தேவனுடைய இருதயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? ஐயோ, பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு. உண்மை. அதாவது சடங்காச்சாரமான சம்பிரதாயமான பலி செலுத்தக்கூடிய பிரமாணங்களை எல்லாம், இந்த செர்மனியல் லா என்று சொல்லக்கூடிய அதை பூரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். ஆனால் மாரல்லா எப்பொழுதுமே இருக்குது. அது கர்த்தர் யார் என்பதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன? நியாயப்பிரமாணம் இங்கே பிரமாணங்கள் நம்மளை வழி நடத்தட்டும். எங்கே? கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய். என்ன? ஒரு பிரமாணம் நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவகிட்ட போகணும். பாடுபடுறவங்களா இல்லை, கிறிஸ்துகிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பிரமாணங்கள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறது, எவ்வளவு நீதியாய் இருக்கிறது, எவ்வளவு நன்மையாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய மக்களாய்,
அப்போ இந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு வரும்போது இது எவ்வளவு நன்மையானதாய் இருக்கிறது, எவ்வளவு பரிசுத்தமுள்ளதாய் இருக்கிறது, எவ்வளவு நீதியாய் இருக்கிறது, இது தேவனை காட்டக்கூடியதாய் இருக்கிறது, தேவனுடைய மாரல் காட்ஸ் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய நியமத்தை காட்டக்கூடியதாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு மக்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளது, அது உம்முடைய பரிசுத்த அளவையும் நீர் உம்முடைய தன்மை என்ன என்பதையும், நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர், நீதியுள்ளவர், நன்மையுள்ளவர் என்பதை காட்டக்கூடியதாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதன்படி வாழ்ந்து உம்மை இந்த பூமியில் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.